Hello everyone, welcome to my channel. 10th Standard Maths, Chapter 1, Relation and Functions, Example 1.4. Let A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7 and 10. Which of the following sets are relations from A to B? So A and B னு ரெண்டு செட் கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க R1, R2, R3. R அப்படின்னாலே ரிலேஷன் அர்த்தம். ஸோ ரிலேஷன் 1, ரிலேஷன் 2, ரிலேஷன் 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன், ரெண்டாவது ஒரு ரிலேஷன், தேர்டு சம் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா, அதுதான் என்னது ரிலேஷன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். ஸோ இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இந்த செட்ல இருக்கிறது எது ரிலேஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா A into B கண்டுபிடிச்சுக்கலாம். 3, 4, 7, 8 into 1, 7, 10. ஸோ ஃபர்ஸ்ட் A into B கண்டுபிடிச்சாதான் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா R1. ஸோ இந்த செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கான்னு நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். 3, 1, 3, 7, 3, 10. 4, 1, 4, 7, 4, 10. 7, 1, 7, 7, 7, 10. 8, 1, 8, 7, 8, 10. இது A into B. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, R1 equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. ஸோ இதுல இருக்கு இல்லையா, இந்த செட்ல இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்னா ஜெனரல் ரிலேஷன் அர்த்தம். சரியா, ஆர்ன்றது இங்க ரிலேஷன் அர்த்தம். இது தனித்தனி சம் கொடுத்ததுனால R1, R2, R3. சரியா, ஸோ இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்ல இருக்கா ரிலேஷன்ல இருக்கா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3, 7. ஸோ 3, 7 இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் 4, 7. ஸோ 4, 7 இந்த ரிலேஷன்ல இருக்கு. எந்த ரிலேஷன்ல, A into B இந்த ரிலேஷன்ல. ஸோ அதான் கொஸ்டின். அடுத்தது 7, 10. ஸோ அதுவும் இருக்கு. அண்ட் 8, 1. ஸோ இதுவும் இருக்கா. ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதணும், R1 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல R1 தானே, அதனால R1 belongs to A into B. இதுக்கு என்ன மீனிங்னா R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதுல belongs to அப்படின்னா எதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், A into B ல இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள்க்கு நேம் belongs to. ஓகே, thus அதனால R1 is the relation from A to B. இப்படி எழுதி முடிக்கணும். அதனால R1ன்றது என்னதான் சொல்றாங்க, ரிலேஷன் தான் சொல்றாங்க. எதுல இருக்கிற ரிலேஷனா, from A to B. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் R2 equal to 3, 1, 4, 12. ஸோ இப்போ இது பார்க்கணும், A into B ல கம்பேர் பண்ணணும். 3, 1 இருக்கா, இருக்கு. 4, 12 இருக்கா. 4, 12ன்ற ஒரு எலிமெண்ட் இங்க கிடையாது. ஓகேவா, ஸோ எப்படி எழுதணும், ஹியர் 3, 1ன்றது A into B ல இருக்கு. அதனால 3, 1 belongs to A into B. ஆனா 4, 12ன்றது எதுல இல்ல, A into B ல இல்ல. ஸோ அப்போ not belongs to அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, எப்படி போட்டா belongs to அதுல இருக்குன்னு அர்த்தம். belongs to போட்டு அடிச்சா not belongs to இதுல இல்ல. ஸோ R2, இது R2 தானே ரிலேஷனோட பேரு. R2 is not a relation from A to B. ஸோ அப்போ இது R2ன்றது A to B ல உள்ள ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் R3 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் எழுதணும் 3, 7ன்றது A into B ல இருக்கு. அடுத்தது 4, 10ம் இருக்கு. நெக்ஸ்ட் 7, 7 அதுவும் இருக்கு. அடுத்தது 7, 8 பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே இல்ல. சரிங்களா, 7, 8 இல்ல. அடுத்தது 8, 11,
ஸோ 8,11 அங்கே இல்லை. ஓகேவா? அடுத்து 8,7 இருக்கு, 8,10 இருக்கு. Here 7,8 is not belongs to A into B. So R3 is not a relation from A into B. Okay? A to B அப்படி எழுதிக்கலாம்.